தவத்துல தான் இருக்கு மேன்மை. உங்களை நீங்க மேன்மைப்படுத்துறது தவத்துல தான் இருக்கு. இன்னைக்கு தவம் பண்ணும்போதுங்க ஜோதி பார்க்கும்போது ரெண்டா தெரியுங்க. இப்போ உங்க உருவமே இப்ப ரெண்டா தெரியுதுங்க. இந்த கண்ணுல நல்ல பிரைட்டா இருக்குங்க. இந்த கண்ணுல கொஞ்சம் நீங்க எப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கண்ணுல இருக்கிறது நல்ல பிரைட்டா ரெண்டு உருவமா அவங்க உருவமே இன்னும் ரொம்ப பண்ண கொஞ்சம் நியரா ஆகுற மாதிரி இருக்குங்க. நம்முடைய இந்த கண் அந்த ஆர்கன்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்து அதை அப்படியே நம்ம ஞான நிலைக்கு மாத்துறோம். அப்ப அந்த ஞான நிலைக்கு மாற்றும் போது பிசிக்கல் ஃபார்முடைய அந்த தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒளி நிலை பெற்று 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 அது விளைஞ்சுக்கிட்டு வருது. முத்து நல்ல விளைஞ்சு வந்தாதானே அதுக்கு பவர் வீரியம் கூடுதல். எதுல போட்டு விளைக்கிறோம்? அக்னியில போட்டு விளைவிக்கிறோம். அது நல்ல விளையும் போதுதான் வைரம் போல அக்னியில தான் புறம் போட்டு எடுக்கிறோம். அப்ப இந்த ஆண்டுவே அந்த மார்க்கத்துல அந்த தவம் அனுபவத்துல போகும்போது இந்த மாதிரி பல காட்சிகள் வரும். இன்னும் இல்ல, இதுக்கு மேல் போயிட்டே இருக்கணும். என்னோட உருவத்தை கண்ணாடில பார்க்கும்போது அந்த மாதிரி ரெண்டு உருவமா தெரிஞ்சது. இன்னைக்கு தவம் பண்ணும்போது உங்க உருவமே ரெண்டு உருவமா இது எல்லாமே மாறி இன்னும் வரணும். இது நல்ல அனுபவம். போயிட்டே இருக்கணும். போற பாதை இருக்குல்ல, நிறைய அனுபவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்கவுங்க அந்த உடல்நிலைக்கு தகுந்தபடி வினைக்கு தகுந்தபடி அனுபவங்களை காட்டும். ஓலி 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 மட்டும்தான். ஒளிய படிங்க, ஒளியை போய் சேருங்க, முடிஞ்சு போயிடுச்சு. நல்ல முறையில் குருவாக வழிபடி நடக்கணும்.